அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியில் நுண்ணறிவு சார்ந்த சில வினாக்களையும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது வினா, கல்வி கண்காட்சி ஒன்று திங்கட்கிழமை தொடக்கம் சனிக்கிழமை வரை நடைபெற்றது. கண்காட்சியை பார்வையிட திங்கட்கிழமை 1152 பேர் வந்திருந்தனர். அதன் பின்னர் ஒவ்வொரு நாளும் வந்தவர்களின் எண்ணிக்கை அதற்கு முதல் நாள் வந்தவர்களின் எண்ணிக்கையின் அரைவாசியாக இருந்தது எனின், வியாழன் சனி ஆகிய 2 நாட்களும் வந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை யாது? இந்த வினாவிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம், ஒரு கல்வி கண்காட்சியை பார்வையிடுவதற்கு திங்கட்கிழமை தொடக்கம் சனிக்கிழமை வரை பார்வையாளர்கள் வந்திருந்தார்கள். திங்கட்கிழமை 1152 பேர் வந்திருந்தனர் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் ஒவ்வொரு நாளும் வந்தவர்களுடைய எண்ணிக்கையானது அதற்கு முதல் நாள் வந்தவர்களின் எண்ணிக்கையின் அரைவாசியாக இருந்தது. எனவே திங்கட்கிழமை 1152 பேர் வந்திருந்தார்களாக இருந்தால் அதற்கு அடுத்த நாள் அதனுடைய அரைவாசி 576 பேர் வந்திருப்பார்கள். அதன் பின் புதன்கிழமை 576 அரைவாசி 288 பேர் வந்திருப்பார்கள். வியாழக்கிழமை 144 பேரும் வியாழக்கிழமை 144 பேரும், வெள்ளிக்கிழமை 72 பேரும், சனிக்கிழமை 36 பேரும் வந்திருப்பார்கள். இந்த வினாவில் சொல்லப்பட்ட விடயம், பார்வையாளர்களாக வந்தவர்களுடைய எண்ணிக்கையானது முதல் நாள் வந்தவர்களுடைய அரைவாசியாக காணப்பட்டது. எனவே கேட்கப்பட்ட வினாவிலே வியாழன் சனி ஆகிய 2 நாட்களும் வந்தவர்களுடைய எண்ணிக்கை தான் கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே வியாழக்கிழமை 144 பேரும் சனிக்கிழமை 36 பேருமாக மொத்தமாக 180 பேர் அந்த கண்காட்சியை பார்வையிடுவதற்கு வந்திருப்பார்கள். அடுத்த வினா, விமல், கமல், அமல், குமார் ஆகிய 4 வயதுகளின் தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை 34 வருடங்கள் ஆகும். இன்னும் எத்தனை வருடங்களில் 4 வயதுகளின் கூட்டுத்தொகை 46 வருடங்கள் ஆகும்? எனவே இங்கு 4 நபர்கள் தரப்பட்டிருக்கின்றார்கள். 4 நபர்களுடைய தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை 34 வருடங்கள் என சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னும் எத்தனை வருடங்களில் 4 வயதுகளின் கூட்டுத்தொகை 46 வருடங்கள் ஆகும் என்று சொன்னால், 46 34 கழித்து எவ்வளவு வித்தியாசம் என்பதை முதலிலே பார்க்க வேண்டும். 46 34 கழிக்கின்ற போது 12 வருடங்கள் வித்தியாசமாக இருக்கின்றது. இந்த 12 வருடங்களும் 4 வித்தியாசங்களாக இருக்க போகுது. ஏன்னு சொன்னால் இங்கே 4 நபர்கள் தரப்பட்டிருக்கின்றார்கள். எனவே 12ஐ 4ஆல் வகுக்கும் போது எத்தனை வருடங்களில் கூட்டுத்தொகை 46 ஆகும் என்பது எங்களுக்கு கிடைக்கும். ஏன்னு சொன்னால் இங்கு 4 நபர்கள் இருக்கின்றார்கள். எனவே 3 வருடங்களில் அவர்களுடைய கூட்டுத்தொகை 46 ஆகும். எனவே விமல், கமல், அமல், குமார் ஆகிய 4 3 வருடங்களில் 3 வயதுகள் அதிகரிக்கும். மொத்தமாக 12 வயதுகள் அதிகரிக்கும். எனவே கூட்டுத்தொகை 3 வருடங்களில் 46 அமையும். யூடியூப் தளத்தில் பதிவேற்றப்படுகின்ற காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இதிலே பதிவேற்றப்படுகின்ற காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு இந்த யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.